அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வார ராசி பலன் 1-2-2026 முதல் 7-1-2026 வரை இந்த வாரத்துக்கு உண்டான ராசி பலன் எத்தகைய பலன் கொடுக்குது என்பதை பார்ப்போம். முதலில் சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணிக்குவோம், சந்திர பகவானை நமஸ்காரம் பண்ணிக்குவோம், அதேபோல் மற்ற அனைத்து கிரகங்களை நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனி பயிற்சி ராகவே கேதுவே நமோ நம மந்திரம் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரும்போது கிரக பீடை முதல்ல நிவர்த்தி ஆகும். துளாராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கிறது பார்ப்போம். துளாராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் முற்பகுதியும் பிற்பகுதியும் எடுத்துக்கிட்டாலே அருமையான தருணம். 10ஆம் இடத்துல சந்திரன் இருந்து உங்களுக்கு ராசியில 9ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து இருப்பது இந்த வாரத்துல. அதே போல் உங்க ராசிக்கு துலா ராசிக்கு 4ஆம் இடத்துல உங்க ராசிநாதன் சூரியன் செவ்வாயோட சேர்ந்திருப்பது கொட்டி கிடக்குது உங்களுடைய யோகம் அப்படின்னு சொல்லலாம். துலா ராசிக்காரர்களுக்கு கொட்டி கிடக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த வாரத்துல. ஏன்னா விடாமுயற்சி பலன் கொடுக்கக்கூடிய காலம். நீங்க என்ன விடாமுயற்சி செய்து கொண்டே இருக்குன்னா இந்த காலத்துல கை கூட ஆரம்பிச்சிடும். நான் ரொம்ப காலமாக முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன், நல்ல பரீட்சையில பாஸும் ஆகிடுச்சு, ஆனா நம்மளுக்கு இந்த போஸ்டிங் கிடைக்கல, இந்த எக்ஸாம் எழுதுனால எனக்கு இந்த வேலை அமையணும், இந்த வேலை அமையல அப்படின்னு இந்த வாரத்துல நீங்க முயற்சி செய்து வரும்போது முருகப்பெருமானுடைய திருவருளால் உங்களுக்கு கைமேல் பலன் அமைந்துடும். சிவபெருமானை தவறாம வழிபாடு செய்யுங்க, முருகப்பெருமானை தவறாம வழிபாடு செய்யுங்க. 2க்கும் 7ஆம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல அமர்ந்திருப்பதும் 11ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்க ராசியில 4ஆம் இடத்துல இருப்பது கால சிறந்த பலம் கொடுக்கும். தொழில் மேன்மை அடைகிறது இல்லாம பூமி லாபம் கிடைக்கும். புதிய வீடு வாங்கக்கூடிய தன்மை, ஒரு பிளாட் வாங்கலாம், ஒரு தனியா வீடு வாங்கி கட்டலாம், விவசாய நிலம் வாங்கலாம் அப்படிங்கும்போது, அல்லது ஒரு புதிய வாகனம் வாங்கலாம், ஒரு 2 வீலர் வாங்கலாம், ஒரு கார் வாங்கலாம் அப்படின்னு வரும்போது இந்த வாகன யோகம் பூமி யோகம் அனைத்தும் கொடுக்கும் இந்த வாரத்தில். ஆகவே நீங்க விடாமுயற்சியில செல்லக்கூடிய எனக்கு இந்த லொக்கேஷன்ல எனக்கு வீடு வேணும், எனக்கு இந்த விருப்பமான ஒரு வாகனம், இந்த கார் நான் வாங்கி ஆகணும்னா இதெல்லாம் அடையக்கூடிய தன்மை உங்களுக்கு இந்த வாரத்துல உங்களுக்கு கொடுத்து விடும். ஆகவே உங்க கிரக பலன் ரொம்ப சிறப்பாகவும் திறம்படவாக செயல்பட்டு வருது. உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல புத பகவான் 12க்கும் 9ஆம் அதிபதி ஒரு திருகோணத்துல அமர்ந்து ஒரு திருகோணாதிபதியோட சேர்ந்து இருப்பது உங்களுக்கு நண்பர்களாலும் உதவி கிடைக்கும், பணியாளராலும் உதவி கிடைக்கும், உறவினர்களாலும் உதவி கிடைக்கும். உங்களுக்கு வேற என்ன வேணும்? ஆகவே நீங்கள் செய்யக்கூடிய தன்மை விடாமுயற்சியே. ஆகவே கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டாலே இந்த துலா ராசிக்காரர்களுக்கு பிடிக்க முடியாது சொல்லலாம். இந்த துலா ராசிகளுக்கு இந்த வாரத்துல நம்ம பிடிக்கணும்னா ரொம்ப கஷ்டம், அவ்வளவு வேகமா செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த துறையில உங்களுக்கு அது மட்டும் அல்லாது குரு பகவான் 9ஆம் இடத்துல அமர்ந்து இருப்பது பாக்கியம் உண்டாகும், தந்தை வழி சொத்து அடையக்கூடிய தன்மை உண்டாகும், தாய் வழி உறவில இருக்கக்கூடிய பகை மறையும். இப்போ தாய் வழியில ஒரு பகை இருக்கு, தாய் மாமனுக்கு எங்களுக்கு ஆகல, சித்திக்கு எங்களுக்கு ஆகல அப்படின்னா அந்த உறவுலாம் மறைந்து மறுபடியும் ஒன்று கூடி வாழக்கூடிய தன்மை உண்டாகும். ஆகவே தந்தை வழியில இருக்கக்கூடிய சொத்து அடையக்கூடிய தன்மை, தாய் வழியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் களையக்கூடிய தன்மை அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய தன்மை. ஆகவே குடும்பம் மேன்மை அடையும், கணவன் மனைவிக்கு உண்டான ஒற்றுமை அதிகரிக்கும். துலா ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அருமையான காலம் அப்படின்னு சொல்லலாம். துலா ராசிக்காரர்களுக்கு புத்திரர்களாலும் லாபம், புத்திரிகளால் லாபம், மனைவினால லாபம், பெண்ணாக இருந்த கணவனால லாபம், என் கணவன் மாதிரி எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு ஊர் முழுவதும் படை சாற்றுவாங்க. அவங்க பெருமை நிலைநாட்டக்கூடிய தன்மை. அதேபோல் மனைவி மேல அவங்களுக்கு அதிகமாக அக்கறை எடுத்துக்கொண்டு பாசத்தோடு செயல்படக்கூடிய தன்மை அவங்களுக்கும் கொடுக்கும். ஆகவே இந்த துலா ராசிகர்கள் யோகங்கள் கொட்டி கிடக்குதுன்னு சொல்லலாம் இந்த வாரத்தில். ஆகவே அனைத்து துறையும் வெற்றி பெற்று தன பிராப்தத்தோட வாழ சொல்லி விடைபெறுகிறேன்.